வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கம்ப்ளீட்டா அங்க ஹோஸ்ட் காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர்ல இப்போதைக்கு புதுசா ஒரு வில்லனை இறக்கியிருக்காங்க, ஸ்கார் கிங். இது வரைக்கும் நீங்க பார்த்ததை விட ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வில்லனா அவர் இருப்பாருங்கிற மாதிரி ரைட்டர் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் லிட்டரலா தன்னுடைய பிளட்டையோ இல்ல பாசிபிளி வேற ஏதோ காங்கோட பிளட்டையோ எடுத்து இந்த இடம் எனக்கு சொந்தம், நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தம் சொல்லி அவர் மார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ ஸ்கார் கிங் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி, காங்கை விடவே புத்திசாலிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு கன்னிங்காவும் இருப்பாங்க, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் ஸ்கார் கிங் இந்த படத்துல தனியா வரப்போறது கிடையாது. ஆப்வியஸா ஸ்கார் கிங் காட்ஸிலா கூட சண்டை கூட்டிங்கன்னா 2 அடியில நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். பட் காட்ஸிலாவை தடுக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தேவை. அந்த வகையில் ஸ்கார் கிங்கோட கண்ட்ரோல்ல இன்னொரு வேர்ல்டு பவர்ஃபுல் வில்லனை பத்தினா இறக்க போறாங்களாம், ஷீமோ. ஷீமோனா என்னன்னு கேப்பீங்க. ஜப்பானீஸ்ல ஷீமோனா ஃப்ராஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ராஸ்ட்னா ஐஸ் ஆர் ஒயிட்ங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஸ் பவர் இல்லைன்னா ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு புது வில்லனை இப்போதைக்கு நம்ம மாஸ்டர் வர்ஸ்ல இறக்க போறாங்க. சம பவர்ஃபுல்லான டிராகன் லைக் வில்லனா அதை பத்தினா காட்ட போறாங்களாம். இந்த வில்லனுக்கான அடித்தளத்தை ஆல்ரெடி கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் இல்லைனா வார்சோன் நினைக்கிறேன் அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் காட்ஸிலா காங் அந்த ஒரு ப்ரோமோ வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம காட்ஸிலா ஏதோ ஒரு வித்தியாசமான டிராகன் லைக் மாஸ்டர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரையப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த சைஸ் கம்பேரிசனை பாருங்க, காட்ஸிலா இருக்கு பக்கத்தில் ஷீமு எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்க. இதை தான் இப்போதைக்கு ஷீமுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி காட்ஸிலா பிளாக் கலர்ல இருக்கு, ஷீமோவை ஒயிட் கலர்ல பிளேன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் அந்த டிஃபரன்ஸ் உங்களால் கிளியரா கட்டா பார்க்க முடியும். அண்ட் ஷீமோ தான் கையை ஓங்கி இந்த பக்கம் காட்ஸிலாவை அடிக்க வர மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஷீமோக்கு விங்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் ஆர்ட்ல விங்ஸ் வச்சுக்கிட்ட ஒரு காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதுதான் ஷீமோவா இருக்கும்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு இதை தான் ஷீமோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்தவங்க எல்லாருமே ஷீமோ இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்த உலகத்தையுமே மாற்றக்கூடிய அளவுக்கு ஷீமோ கிட்ட பவர் இருக்காம். அதாவது நம்ம காட்ஸிலாவை நீங்க ஆல்பாவா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்பாவுக்கும் மேல மேபி லைக் சிக்மாவன்னு இங்க இந்த பக்கம் ஷீமோ எடுத்துக்கலாம் நம்புறேன். ஒயிட் கலர்ல ஃப்ராஸ்ட் ஐஸ் பவர்ஸோட இது வரைக்கும் நீங்க பார்த்த மான்ஸ்டர்ஸை விட மிக பிரம்மாண்டமான ஒரு மான்ஸ்டரா ஷீமோவை இறக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் காட்ஸிலாவோட 100 அடி மிக பெருசா இருக்கவும் சான்சஸ் அதிகம். அண்ட் இதோடைய வயசும் காட்ஸிலாவோட ரொம்ப பழமை வாய்ந்ததா இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. இட்ஸ் அன் ஏன்ஷியன்ட் பீயிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பழமையான ஒரு மிருகம். அண்ட் நம்ம பூமியை சுற்றி ஐஸ் ஏஜ்ங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். அந்த ஐஸ் ஏஜை காஸ் பண்ணதே இந்த ஷீமோ தாங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த ஷீமோ கிட்ட இருக்காங்க. ஸோ திரும்ப இந்த ஷீமோவை இறக்கிறது மூலியமா பூமியை சுற்றி ஐஸ் ஏஜ் வருமானு கேட்டீங்கன்னா டவுட் தான். குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த சமயத்தில் பூமியோட டெம்பரேச்சரே கம்மியா இருக்கும் போது இந்த பக்கம் ஐஸ் ஏஜை ஷீமோ தான் ட்ரிகர் பண்ணிச்சுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டரா காமிக்க போறாங்க. இப்போதைக்கு அந்த மான்ஸ்டர் பல மில்லியன் வருஷங்கள் தூக்கத்தில் இருந்து திரும்ப எழுச்சிக்கு போதான். அண்ட் எழுச்சிக்கிறதுமே தாண்டி அகைன் எதுக்கு நம்ம காட்ஸிலா காங் கூட அது சண்டைக்கு வரணும். முதல்ல ட்ரெய்லர்ல எங்கேயாவது ஷீமோவை காட்டியிருக்காங்களான்னு பார்த்துருவோம். ஸோ முக்கியமா இந்த ஷாட்ல அதாவது பிரமிட் கீழே ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷீமோட டார்சல் பிளேட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஒயிட் கலர்ல ஷார்ப்பா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கீழே காமிங்க. மேபி ஷீமு எகிப்துல அதோட முதல் ஃபைட்ல இன்வால்வ் ஆகியிருக்கலாம். அந்த இடத்துல தான் இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா பிளஸ் நம்ம காங்குமே எழுச்சி வர மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே அகைன் ஷீமோவை எதிர்த்து எகிப்துல சண்டை போடுற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் எகிப்துலமே ஆப்வியஸா ஐஸுக்கான எந்த ஒரு தடைத்தையுமே உங்களால பார்த்திருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஷீமோட ஒரு பிரெத் எகிப்தியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சான், எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாட்ல நம்ம ஸ்கார் கிங் கத்துற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் பக்கத்துல இருக்க அந்த பீச்சை நோட் பண்ணி பாருங்க. பீச் ஆடாம அசையாம அப்படியே இருக்கு. ஸோ பாசிபிளி ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும். அண்ட் மொத்த பீச்சுமே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கு? ஆப்வியஸா ஷீமோ கிட்ட தான். அண்ட் பீச் இருக்க அந்த சமயத்தை அது கண்டிப்பா எகிப்தா இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இது பிரேசில் ஃபைட்டா இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ எகிப்து பக்கமும் ஷீமோ வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பீச் பக்கம் அதுவும் அந்த பிரேசில் பக்கம் வந்திருக்க அந்த சமயத்தில் ரெண்டுமே ஆப்போசிட் எண்டா இருக்கு. அப்ப ஷீமோவால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா டிராவலும் பண்ண முடியுதுங்கிற மாதிரி காமிக்க போறாங்களா இடமோ. எனக்கு என்னமோ பாசிபிளி மொதல் ஃபைட் இந்த பிரேசில தான் ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கப்படணும். அந்த பிரேசில ஒரு ஹாலோ பாயிண்ட் இருக்க மாதிரியும் ஹாலோ பாயிண்ட்டுக்குள்ள நம்ம ஷீமோ விழுந்து அந்த இடத்துல நம்ம காட்ஸிலா காங் கூட சண்டை நடக்கிற மாதிரியும் காமிக்கப்படலாம். ஸோ காட்ஸிலா காங் ஒரு இடத்த நோக்கி ஓடி போயிட்டு இருக்கல. ஸோ அது மேபி ஷீமோவை அடிக்கிறதுக்காக இருக்கலாம். பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த கிறிஸ்டல்ஸ்ல வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஹாலோ எடுத்து தான். அண்ட் இந்த இடத்துல நல்லா இந்த ஃப்ரேம் நோட் பண்ணி பாருங்க. காட்ஸிலா காங் ஒரு ஓரமா தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ கேப் ஃபில் ஆகல. காட்ஸிலா காங் கூடவே மேபி நம்ம மாத்ரா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல நம்ம காட்ஸிலாவை காப்பாத்துக்காக செத்து போன அந்த மாத்ரா ரிட்டர்ன் ஆகலாம். அதோட ஒரு முட்டையை கண்டுபிடிச்ச மாதிரி காட்ஸிலா வெர்சஸ் காங்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ மேபி லைக் 3 மான்ஸ்டர்ஸ் இங்க ஒன்னா ஓடி வரலாம். ஷீமோ தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க நம்புறேன். அண்ட் இந்த இடத்துல ஷீமோ அகைன் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பீயிங்கா தான் இருக்கணும். லைக் ஒரு நல்ல மான்ஸ்டரா தான் இருக்கணும். கெட்ட மான்ஸ்டரா இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்துச்சுன்னா எப்பயோ வெளில வந்திருக்கலாம். ஐஸ் ஏஜ் அப்பவே லிட்டரலா இந்த மொத்த உலகத்தையுமே ஷீமோ தனியாலாம் ரூல் பண்ணிருக்கலாம். பட் அப்பெல்லாம் விட்டுட்டு இப்பயே வெளில வருதுன்னா அது கிட்டத்தட்ட ஸ்கார் கிங்கோட கண்ட்ரோல்ல இருக்கு.
கிடைச்ச அந்த ரூமர் படி நம்ம ஸ்கார் கிங் டெலிபெத்திக்லாவோ இல்ல தான் கிட்ட இருக்க அந்த விப் சாட்டையை வச்சோ இந்த ஷீமோவை கண்ட்ரோல் பண்ணுவாராம். இவ்வளோ பெரிய ஒரு பீங்கை எப்படா நம்ம ஸ்கார் கிங்கால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அதே டவுட் தான் என்கிட்ட இருக்கு. அதை நம்ம படம் பார்த்து தான் கிளியர் பண்ணிக்க முடியும். பட் கிடைச்ச அந்த ரூமர் படி இந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங் கண் க்ளோ ஆகுதுல, ஸோ அவர்கிட்ட டெலிபெத்திக்ல ஏதோ ஒரு பவர் இருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ மற்ற மான்ஸ்டர்ஸ் கூட இல்லை மற்ற மிருகங்கள் கூட டைரக்டாக அவரால் வாய் தொடர்ந்து பேச முடியலனாலும் மைண்ட் வைஸாக டெலிபெத்திக்ல சில சிக்னல் அனுப்பி அவங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் பாசிபிளி இந்த பக்கம் ஸ்கார் கிங்குக்கு இருக்கலாம். அந்த நாலேஜை வச்சு ஷீமோவை அவர் பாசிபிளி பக்கவசப்படுத்தி இருக்கலாம். அண்ட் முக்கியமாக அவர் தோலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை மாதிரி வச்சிருக்காருல்ல, அந்த சாட்டையோட எண்ணில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்டல் இருக்க சான்சஸ் அதிகம். அதை வந்து நம்ம ஷீமோவை அவர் கண்ட்ரோலில் எடுக்கவும் சான்சஸ் அதிகம். இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்க, நம்ம காங் உள்ளே இறங்கி அங்கே சுற்றி பார்க்கும்போது நிறைய காங்கோட அந்த மண்டையோடுகள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ பாசிபிளி ஸ்கார் கிங் அங்கே இருக்க மற்ற காங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீமோவுக்கு சோறா போட்டு ஒரு நாய் மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. பட் ஷீமோ ரொம்பவே ஒரு ஏன்ஷியன்ட் பீயிங், அதுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லைனாலும் ஸ்கார் கிங்கோட அந்த கண்ட்ரோலுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்போதைக்கு அது கிட்டத்தட்ட ஸ்கார் கிங் சொல்ற எல்லா வேலையுமே செய்யற மாதிரி காமிக்கணும். ஸோ ஒன்னே இந்த பக்கம் ஷீமோவை ஃபைனலாக நம்ம காட்ஸிலாவோ காங்கோ கொல்லாம ஸ்கார் கிங்கோட அந்த டெலிபதி கனெக்ஷனை கட் பண்ற மாதிரி படம் முடிக்கப்படலாம். ஏன்னா ஷீமோ கெட்ட வில்லனா காமிக்க மாட்டாங்க தான் நம்புறேன். பட் அந்த கால் ஆஃப் டியூட்டியோட அந்த பெயிண்டிங்ல பார்க்கும்போது ஷீமோ வெர்சஸ் காட்ஸிலாங்கிறது தெளிவாகவே காமிக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்தில். மேபி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா காட்ஸிலாவையுமே ஷீமோ போட்டு தள்ளியிருக்கவும் சான்சஸ் அதிகம். அண்ட் லிட்டரலா அந்த காங் மாதிரியான மிருகங்களை அதை சாப்பிட்டு வளர்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதோடைய மண்டையோடுகள் இந்த அண்டர் கிரவுண்ட்ல நிறைய இருக்க மாதிரியும் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ மேபி லைக் ஷீமோ ஒரு கெட்ட வில்லனா கூட இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அது டைரக்டா ஒரு பியூர் கெட்டவனா காமிக்காம ஸ்கார் கிங்கோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு அப்பாவி மாஸ்டர் இருக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்புறேன். ஏன்னா ரொம்ப மிக பிரம்மாண்டமான ஒரு பீங்கா ஷீமோ வந்து பிரசன்ட் பண்ண போறாங்களா. ஷீமோட அந்த டாய் லீக்ஸ்ல இப்போதைக்கு நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி நம்ம காட்ஸிலா கருப்பு கலர்ல இருக்க மாதிரியே அப்படியே ஆப்போசிட் ஒயிட் கலர்ல காமிக்க போறாங்க. அண்ட் அதுதான் பாசிபிளி காட்ஸிலாவை ஐசுக்குள்ள மாட்டி வச்சிருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஓப்பனிங்ல இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவை ஒரு ஐசுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐசுக்குள்ள தான் கிட்டத்தட்ட 70% ஆஃப் த மூவி நம்ம காட்ஸிலா உள்ள இருக்கவ தான். கடைசியில ஒரு ஃபைட் அப்போ தான் நம்ம காட்ஸிலாவே வெளில கொண்டு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது படத்தோட பிகினிங்லே ஷீமோவை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யாருக்கு தெரியும் இந்த இடத்துல கால் ஆஃப் டியூட்டி அந்த பெயிண்டிங் இருக்குல்ல காட்ஸிலா வெர்சஸ் ஷீமோ, அது லிட்டரலாக இந்த காட்ஸிலா எக்ஸ் காங்கோட ஓப்பனிங் சீக்வன்ஸாக கூட இருக்கலாங்க. சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் காட்ஸிலா அந்த பிங்க் ரேடியேஷனை எப்படி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. மேபி லைக் ஷீமோ உன்னால பிங்க் ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் தான் இந்த ஸ்கார் கிங்கை தடுக்க முடியும்னு சொல்லி அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல கூட நம்ம காட்ஸிலாவை ஒழிச்சு வச்சிருக்கலாம். அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஷீமோட தாட் ப்ராசஸ் இன்னும் தெளிவாக நம்ம கிட்ட கன்வே பண்ணால் மட்டும் தான் அது உண்மையிலே கெட்டவனா நல்லவனாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் 100% ஸ்கார் கிங் கெட்டவர் தான். அதனால தான் ஸ்கார் கிங் இந்த சீரிஸோட மிக முக்கியமான ஒரு சம புத்திசாலியான வில்லனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய புத்திசாலித்தனத்தை இந்த படத்தை நீங்க பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஷீமோட அந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய வால்ல இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான பிளேட்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஷீமோட முதுகுல நிறைய குச்சி குச்சி மாதிரியான அந்த லைக் ஸ்பைக்ஸ் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம காட்ஸிலாவும் போயிருக்காப்ல. ஸோ காட்ஸிலாவுக்கும் குச்சி குச்சி மாதிரியான டார்சல் ஃபின்ஸ் இருக்கு. அண்ட் காட்ஸிலாவுக்குமே வால்ல இந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான பிளேட்ஸ் இருக்க மாதிரியும் சொல்ல போறாங்களாம். ஸோ பாசிபிளி யாருக்கு தெரியும் காட்ஸிலாவோட ஃபைனல் எவல்யூஷன் கடைசி எவல்யூஷன் தான் ஷீமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. ஐ மீன் காட்ஸிலானா நம்ம பார்க்குற காட்ஸிலா கிடையாது. இதுக்கு முன்னாடி பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காட்ஸிலாவோட ஃபைனல் எவல்யூஷன் தான் இந்த ஷீமோங்கிற மாதிரி கூட சொல்லாங்க. பட் என்னதான் பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். ஷீமோ சப்போஸ் நம்ம பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான வில்லனா இருந்தா அவரை இந்த ஒரு படத்தோட பேஸ் பண்ணாம ஐ மீன் லிட்டரலா கொல்லாம அவரை இன்னும் பல படங்களுக்கு புஷ் பண்ணி கூட்டு போனான்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஷீமோ பற்றி உங்களை தாச்சா மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. எனக்கு என்னமோ ஷீமோவோட இந்த படம் பார்க்கும்போது ஸ்கார் கிங்கை பார்த்தா பயப்படணும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் காத்திருப்போம். ஸோ என்ன மாதிரி காட்ஸிலா எக்ஸ் காங்குக்காக காத்திருக்கவங்க எல்லாருமே மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை தன்ன ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணி இருந்திருக்கும். ஹேஃபன் கைஸ் வட்டா.